ஊழியருடைய மனைவி அல்லது ஊழியருடைய குடும்பம் என்று சொல்லும்போது ஊழியத்தின் பாதையில இது ஒரு மைல்கல்லாக இருக்கிறது என்பது மறுக்க முடியாது. பொதுவாக ஊழியக்காரர்களுடைய குடும்பம் என்று சொல்லும்போது பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருக்கிறது. வேதம் கூட ஊழியர்களுடைய குடும்பத்தை பற்றி மிக சிறப்பான முறையிலே சொல்லி இருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆண்டவர் தம்முடைய செயல் எல்லாவற்றிற்கும் பின்னால் திட்டமான ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். நோக்கமின்றி அவரது எந்த செயலையும் நாம் பார்க்க முடியாது. அப்படியானால் ஆண்டவர் ஊழியர்களுடைய குடும்பத்தை பற்றி வைத்திருக்கிற நோக்கம் என்ன? ஊழியத்தின் பாதையிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற குடும்ப அங்கத்தினர்கள் தங்களுடைய ஊழியத்தின் பொறுப்பிலே எவ்விதமாக நடந்து கொள்ள வேண்டும், குறிப்பாக மனைவி, அவர்களை குறித்த கடவுளுடைய நோக்கம் என்ன என்பதை குறித்து வேதத்திலிருந்து சில குறிப்புகளை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கும்படி விரும்புகிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சிறு வசன பகுதி என் நினைவுக்கு கடந்து வருகிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனம். 18வது வசனம். ஏசாயா 8:18. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஏசாயா தீர்க்கர் இங்கே கூறுகிறார், நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளும் இஸ்ரவேல் ஜனங்களின் நடுவிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு ஊழியர் தன்னுடைய முழு குடும்பத்தை குறித்து ஜனங்களுக்கு முன்பாக தைரியமாய் சொல்லுகின்ற ஒரு அற்புதமான சாட்சியை இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம். இது ஒவ்வொரு ஊழியக்காரரும் தன்னுடைய குடும்பத்தை குறித்து சொல்லக்கூடிய நிலைமைக்கு அந்த குடும்பம் உயர வேண்டும். இதற்கு மனைவியினுடைய முழுமையான ஒத்துழைப்பு இருக்க வேண்டியது அவசியம். வரலாற்றின் ஏடுகளை புரட்டி பாருங்கள், திருச்சபையின் சரித்திரத்தை கவனித்து பாருங்கள். எந்த ஒரு மகன், ஆண் மகன் உலகத்திலே ஒரு உன்னதமான இடத்தை எட்டிப்பிடிக்கிறான் என்று சொன்னால் அந்த மனிதனுடைய உயர்வுக்கு பின்னாலே ஒரு பெண்ணுடைய தாக்கம் ஏதாவது ஒரு விதத்தில் இருக்கும் என்பது மறுக்க முடியாது. அரசியல் துறை எடுத்துக்கொள்ளுங்க, இது உண்மை. ஆன்மீக துறையில எடுத்துக்கொள்ளுங்க, இது உண்மை. ஆகவே ஒரு ஆண்மகனுடைய வெற்றிக்கு பின்னாலே ஒரு பெண்ணுடைய தாக்கம் இருக்கிறது. அது ஒருவேளை பாட்டியாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், தங்கையாக இருக்கலாம். ஏதோ ஒரு பெண்ணுடைய தாக்கம் ஒரு ஆண்மகனுடைய வெற்றிக்கு பின்னால் இருக்கிறது என்பது உண்மை. இன்றைக்கு ஒரு உயரிய அப்போஸ்தலனாக தேவனுக்கு முன்பாக மாயமற்ற விசுவாசமுடைய ஒரு தீமோத்தேயு இறை ஊழியராக ஆண்டவருக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறார் என்றால் அந்த ஆண்மகனுடைய வெற்றிக்கு பின்னாலே அவருடைய பாட்டியும் தாயும் இருந்திருக்கிறார்கள் என்பது உண்மை அல்லவா? மார்ட்டின் லூதருடைய மகத்தான சாதனைக்கு பின்னாலே திரைமறைவில் இருந்து செயல்பட்ட அன்னாருடைய மனைவியினுடைய உந்து சக்தி அவருடைய ஊழியத்திற்கு மாபெரும் ஆதரவாக இருந்தது என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆகவே ஊழியக்காரர்களுடைய மனைவிகளாக இங்கே கூடி வந்திருக்கிற சகோதரிகள் இந்த விஷயத்தை கருத்திலே கொள்ள வேண்டும். உங்களுடைய பங்கை நீங்கள் நிர்வகிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். அதனாலேதான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஊழியர்களை பற்றி சொல்லும் போது குடும்பத்தையும் இணைத்து பேசுகிறார். குடும்பமும் ஊழியமும் இணைந்து செல்லக்கூடியது. இதில் குடும்பம் என்ற இந்த அமைப்பு என்பது சிதைவுபடுமானால் குடும்ப அங்கத்தினர்கள் தங்களுடைய பங்கை ஒத்துழைப்பு கொடுப்பதிலே அவர்கள் குறைவுபடுவார்களானால் ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கிற இந்த ஊழியக்காரர் அந்த வெற்றியின் சிகரத்தை அடைய முடியாது. ஆகவேதான் குடும்பத்தையும் கூட இணைத்து சொல்லி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவ உலகத்திலும் ஊழியத்திலே ஈடுபட்டிருக்கிறவர்கள் திருமண வாழ்க்கை என்பது ஊழியத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும், ஆகவே ஊழியர்கள் கல்யாணம் பண்ணக்கூடாது என்ற நிலைமையிலே போதிக்கிறவர்களும் உண்டு, அதை கடைபிடிக்கிறவர்களும் உண்டு.
ஆனால் அது வேதத்திற்கு முரணானது என்பதை நாம் அறிவோம். ஒருபோதும் திருமண வாழ்க்கையானது கடவுளோடு நெருங்கி வாழ்வதற்கு, ஆண்டவருக்காக சாதனை புரிந்த ஜீவியம் செய்வதற்கு தடையாக இருக்க முடியாது என்பதற்கு வேதத்திலே போதுமான சான்றுகள் உண்டு. ஆண்டவரோடு கூட நடந்த ஏனோக் கர்த்தரை பிரியப்படுத்தினான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் அவன் குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்றான் என்று அடுத்த வாசகம் வருகிறது. பார்த்தீர்களா? குமாரனையும் குமாரத்திகளையும் பஞ்சமில்லாமல் பெற்றுக்கொண்டே கர்த்தரோடு கூட இணைந்து நடந்தான், ஆண்டவரை பிரியப்படுத்தினான். அப்படியானால் குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு தேவ ஊழியக்காரன் தன்னுடைய லட்சியத்திலே முன்னேறுவதற்கு, ஊழியத்திலே முன்னேறுவதற்கு ஒருபோதும் தடையாக இருக்க முடியாது என்பதை இவர்களுடைய அனுபவங்கள் எல்லாம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. சில வேளைகளில் சொல்லுவார்கள், நான் நினைக்கிறேன் ஊழியத்தில் அப்படி இருக்கணும்னு, ஆனா வீட்டுல ஒத்து வர மாட்டேங்கிறாங்களே. இப்படி புலம்பக்கூடிய ஊழியர்களை நான் பார்த்திருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். பலருடைய ஊழியம் தோல்வியடைந்து போவதற்கு அவர்களுடைய குடும்பத்தில் மனைவி காரணமாக இருந்திருக்கிறார்கள் என்பது கசப்பான உண்மை. ஆகையினாலே மனைவிகள் இந்த விஷயத்திலே மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு ஊழியக்காருடைய மனைவி புரிந்து கொள்ள வேண்டிய முதல் சத்தியம், வேதத்திலே ஆண்டவர் பெண்ணுடைய பணியை பரிசுத்த ஆவியானவருடைய பணிக்கு ஒப்பிட்டு சிந்திக்கக்கூடிய அளவுக்கு எழுதி வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை குறிப்பதற்கு வேதத்தில் என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதோ அதே வார்த்தை, அர்த்தமுள்ள வார்த்தை பெண்மணியை குறித்து வேதத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டு அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொன்னார். அந்த துணை என்பதற்கு உபயோகப்படுத்தப்பட்டுள்ள அந்த மூல பாஷையினுடைய அதே அர்த்தம் தான் ஆவியானவரை குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படியானா ஒரு பெண் தன்னை குறித்து புரிந்து கொள்ள வேண்டிய உன்னதமான ஒரு சத்தியம் என்ன? என்னை ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பணிக்கோடு ஒப்பிட்டு, ஊழியத்தோடு ஒப்பிட்டு என்னுடைய வேலையை உருவகப்படுத்தி சொல்லி இருக்கிறார். அப்படியானால் ஒரு மகத்தான நிலைமைக்கு கடவுள் என்னை உயர்த்தி இருக்கிறார் அல்லவா? இந்த பொறுப்பை நான் செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டும் என்ற உணர்வு ஒரு ஆவிக்குரிய சகோதரிக்கு இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்ன? அவர் எப்போதுமே திரைமறைவில் இருந்து செயல்படுகிறவர். குமாரனை உயர்த்தி தன்னை மறைத்துக் கொள்ளுகின்ற அந்த சுபாவம் உடையவர். ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் இது தவறாக பயன்படுத்தப்படுகிறது. ஆவியானவர் ஆவியானவர் என்று சொல்லி பாடுகின்ற பாட்டெல்லாம் ஆவியானவரை அட்ரஸ் பண்ணி பாடுகின்ற பாட்டு, ஜபம் எல்லாம் ஆவியானவரை அட்ரஸ் பண்ணி ஜபிக்கிற ஜபம். இதையெல்லாம் வேதம் நமக்கு அனுமதிக்கவில்லை, அப்படி போதனை இல்லை. பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்ன? அவரை மறைத்து குமாரனை வெளிப்படுத்துகிறார். அவருடைய செயல் தலையை உயர்த்தி காண்பிப்பது, அதாவது கிறிஸ்துவை உயர்த்தி காண்பிப்பது. ஒரு ஆவிக்குரிய சகோதரி இந்த விஷயத்திலே தெரிந்து கொள்ள வேண்டியது, உங்களுடைய செயல் திரைமறைவுக்கு பின்னால் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய உந்து சக்தி, உங்களுடைய ஊக்குவித்தல், உங்களுடைய பொறுப்பு, உங்களுடைய ஊழியத்தின் பாதையில் இருக்கிற உங்களுடைய கணவனாரை சமூக அந்தஸ்தில உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு போகிறது. வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு, ஊழியத்திலே கனி நிறைந்த ஜீவியம் செய்வதற்கு அவரை தூண்டுகிறது. எப்படி இருக்கிறோம்? மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவர் அசாதாரணமான காரியங்களை நடப்பிக்கிறார் என்பது மட்டுமல்ல, பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். என்று சொன்னால் தகுந்த நேரத்தில் என்ன அறிவுரை சொல்ல வேண்டுமோ அதை சொல்லக்கூடியவராக இருக்கிறார். தன்னுடைய புருஷனுடைய நல்வாழ்வில் அக்கறை உள்ள ஒரு மனைவி செய்யக்கூடியது, ஏற்ற வேளையிலே அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை சொல்ல வேண்டும். கணவன் என்னதான் கற்று தேர்ந்தவனாய் இருந்தாலும் அவனுடைய சிந்தனை எல்லாமே முழுமை பெற்றது என்று சொல்ல முடியாது, குறைவற்றவன் என்று சொல்ல முடியாது. சில வேளைகளிலே மனைவிகள் சொல்லுகின்ற அறிவுரைகள், ஆலோசனைகள் பொருத்தமானதாக அமையும். நடைமுறையிலே நாம் இதை கண்டிருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு அனுபவத்திலிருந்து சொல்ல வேண்டுமா? நான் ஒரு கூட்டத்தில் பிரசங்கம் பண்ண போகிறேன் என்றால்
அதற்கு முன்னாடி அந்த பிரசங்கத்தினுடைய ரிஹர்சல் என் மனைவிக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ணிட்டு வருவேன். இது மாதிரி நின்று ஸ்டேஜில் நின்று கையை கால ஆட்டி பேசுவேன்னு நினைக்காதீங்க. நான் என்ன பிரசங்கம் ஆயத்தம் செய்திருக்கிறேன், என்ன சொல்ல போறேன், அதுல என்னென்ன உதாரணங்கள் சொல்லுவேன், இதை கூட நான் சொல்லிட்டு தான் வருவேன். அங்க அப்ரூவல் வாங்குவேன் நான். அப்ப இங்கே அரங்கேறுவதற்கு முன்னாடி ஒரு ரிஹர்சல் என்னுடைய வீட்டுல நடக்கும். சில வேளைகள்ல அவங்க சொல்ற அந்த இத இப்படி சொன்னா நல்லா இருக்குமே, இதை நீங்க கொஞ்சம் தவிர்த்துட்டா நல்லா இருக்குமே, இதை நீங்க சொல்லாம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு வரும். அது உண்மையிலேயே யோசித்து பார்த்தால் ரொம்ப பொருத்தமான அறிவுரையாக தென்படும். அதே நேரத்தில் எல்லா சந்தர்ப்பத்திலையும் அப்படித்தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. சில வேளைகள் அங்கிருந்து வரக்கூடிய அந்த அறிவுரைகள், ஐடியாக்கள் சற்று மாறுபட்டதாக இருக்கும். அது சில வேளைகள்ல எங்கேயாவது ஒரு பகுதியில வசனத்துல போய் இடிக்கிறது மாதிரி இருக்கும். அப்ப அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது உண்மை ஏதோ தவறு ஏதோ அதை எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்குள்ளாக நானும் தள்ளப்படுவேன். ஆகையினால என்னுடைய ஊழியத்தினுடைய வெற்றிக்கு பின்னால என்னுடைய செய்தி கொடுக்கிறேன்னு சொன்னா அதுக்கு முன்னாடி நான் வீட்டுல இதை ஒரு ஒத்திகை பார்த்து வருவது வழக்கம். இந்த செய்திகளை கூட நான் அப்படித்தான் செய்துட்டு வந்திருக்கிறேன். ஆகையினால ஏற்ற வேளையிலே ஆலோசனை சொல்லுவதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு வாழ்க்கை பங்காளி மனைவி. இதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். வேதத்திலே அப்படி செய்ய தவறின மனைவிமார்களை குறித்து உங்களுடைய நினைவுக்கு நான் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறேன். பாருங்கள், முக்கியமான வாழ்க்கையில முக்கியமான சந்தர்ப்பத்தில உறுதுணையாக நின்று கணவனுக்கு கைத்தாங்கலாக இருக்க வேண்டிய மனைவி அவனுடைய மனசை நோகடித்து அவனை சலிப்படைய செய்யக்கூடிய நிலைமைக்கு தன்னுடைய பொறுப்பில் இருந்து தவறிவிட்ட ஒரு மனைவியை நாம் பார்க்க முடியும். இது யார் தெரியுமா? யோபுவினுடைய மனைவி. உண்மையிலேயே இந்த சந்தர்ப்பத்தில் எல்லாவற்றையும் இழந்து, சொத்து சுகத்தை இழந்து, ஆஸ்தியை இழந்து, சரீர பலத்தை, ஆரோக்கியத்தை, சுகத்தை எல்லாம் இழந்திருக்கிற இந்த சூழ்நிலையில அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆறுதல் சொன்னா உலக பிரகாரமா மனைவிதான். வேற எங்கே இருந்தும் அவர் ஆறுதலை எதிர்பார்க்க முடியாது. ஆனா அந்த சந்தர்ப்பத்துல ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி அவரை தைரியப்படுத்துறதுக்கு பதிலாக அந்த அம்மா என்ன செய்தாங்க? இன்னுமா உங்களுடைய உத்தமத்தில் உறுதியா இருக்கிறீர், தேவனை தூஷித்து ஜீவனை விடும். இந்த வார்த்தை எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு யோபு. அப்பதான் சொல்றேன், பைத்தியக்காரி பேசுறது மாதிரி பேசுறீங்க. அந்த நேரத்தில் அவருடைய மனசு ஆறுதலாக எவ்வளவு வார்த்தைகள் அந்த மனைவியிடத்திலிருந்து எதிர்பார்த்திருக்க முடியும். என் அன்பு சகோதரர் கனிராஜ், அவர் நாங்கள் ஒரே ஊரை சார்ந்தவர்கள். அவர் ஒரு சம்பவத்தை சொன்னார். அவர் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு கடை வச்சிருந்தாரு. அந்த கடைக்கு முன்னாடி எதிர்த்தாற் போல வேறொரு கடை இருந்தது, கோமதி புக் சென்டர். அப்போ அந்த கடைக்காரர் அருகில் இருக்கின்ற ஒரு இந்தியன் பேங்க்ல போய் 70,000 70,000 ரூபாய் பணம் எடுத்துட்டு வர்றாரு. அந்த 70,000 ரூபாய் வீடும் பேங்க் ரொம்ப தூரம் கிடையாது. ஆனா இவர் போய் பணம் எடுத்துட்டு பைக்ல பின்னால் அந்த சைட்ல பெட்டி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பெட்டியில வச்சிருக்கேன். வீட்டுல வந்து பார்க்கிறாரு, பணம் இல்லை. within few minutes 70,000 ரூபாய் பணம் இல்லை. இப்படி இருக்கும். சாதாரணமா இந்த சந்தர்ப்பத்தில் மனைவிமார் என்ன சொல்வாங்க? மனுஷனா இருந்தா கொஞ்சம் ஓர்மை வேணும், தின்னா மட்டும் போதாது. ஒரு சிந்தனையில போனா தாங்க, கண்ட சிந்தனையில எல்லாம் போய்கிட்டு இருந்தா இப்படித்தான். புள்ள குட்டிகளை பெற்று என்ன பண்ண, ஒரு பொறுப்புள்ள கணவனை நடந்துக்கிட வேண்டாம். இந்த 70,000 ரூபாயை சம்பாதிக்கிறதுக்கு என்ன பாடுபட்டிருப்போம். 5 நிமிஷத்துல தொலைச்சிட்டு வந்து நிக்கீங்களே பாவி மனுஷா, இப்படித்தான் கேட்பான். எப்படிங்க? இதெல்லாம் நடைமுறையில பார்க்கிற உண்மைதானே. ஓ, எங்க வீட்டுல நடக்குதான்னு கேக்குறீங்களா? எங்க வீட்டுலயும் நடக்குது.
நடந்திருக்கு. இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் இல்லைன்னு சொன்னா நான் போய் சொல்றேன். ஆனா இப்ப நான் சொன்ன டயலாக் இதே மாதிரி நடக்கல, அது வேற வடிவத்துல நடக்கும். என் வீட்டுல எல்லாம் இந்த மாதிரி நடக்கலைன்னு சொன்னா உண்மையிலேயே நீங்க ஒரு அதிசயமான ஃபேமிலி நடத்துறீங்கன்னு அர்த்தம். வீட்டுக்கு வீடு வாசப்படிங்க, அதை மறக்க முடியாது. அந்த அம்மா என்ன சொல்லிச்சான், சொன்னாரு என்கிட்ட. அவர் ரொம்ப சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டாரு, ஏன்னா 70,000 போயிருக்கு. அப்ப அவர் சொன்னார், அந்த அம்மா சொல்லிச்சான், ஏன் கவலைப்படுறீங்க, அது நமக்கு கிடைக்கணும்னு கொடுத்து வைக்கல, அதை பத்தி நீங்க யோசிக்காதீங்க. அடுத்து நம்ம கொஞ்சம் பிரயாசப்பட்டோம்னா கொஞ்சம் தாமதமாக அந்த பணத்தை நம்ம சம்பாதிக்க போறோம். இத்தனைக்கும் ரொம்ப பெரிய பணக்காரங்க கிடையாது, நஷ்டத்துலதான் கூடிக்கிட்டு இருக்கிற குடும்பம். ஆனா அந்த அம்மாவினுடைய அந்த ஆறுதலான வார்த்தைகள் அவருக்கு பூஸ்ட் பண்ண மாதிரி இருக்குமா? நம்ம எப்படி இருக்கிறோம் இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது? எவ்வளவுதான் ஆவிக்குரியவங்களா இருந்தாலும் யோபின் மனைவி மாதிரி ஆயிடுறமே. உண்மைய சொல்றேன், சில நேரங்கள்ல பிசாசு என்ன பண்றான், கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஒரு சண்டையை கொண்டு வருவான். அது நான் நிறைய சந்தர்ப்பத்தில் கவனிச்சிருக்கிறேன். ஒண்ணு ஞாயிற்றுக்கிழமை காலையா இருக்கும், இல்லைன்னா சனிக்கிழமை சாயங்காலமா இருக்கும், ராத்திரியா இருக்கும். அந்த நேரம்லாம் மனம் படுற பாடு. நான் சொல்லுவேன், இந்த பாரு, ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு எனக்கு விரும்பினா உனக்கு வேற என்ன செய்யணுமோ அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்துரு. இந்த மௌன போராட்டம் மட்டும் என்ன செய்யாத, நடத்தாத. இந்த மௌனங்கிற இந்த ஆயுதத்தை பயன்படுத்திட்டு நீ சனிக்கிழமை ராத்திரி உட்கார்ந்துடுற, ஞாயிற்றுக்கிழமை காலையில உட்கார்ந்துடுற. இப்படி போய் உட்கார்ந்துட்டு இந்த மனநிலையை வச்சுக்கிட்டு நான் ஞாயிற்றுக்கிழமை என்ன போய் பிரசங்கம் பண்ணேன்? ஆக ஒரு மாய்மாலக்காரனாக என் சோகத்தை எல்லாம் அடைக்க ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு நான் பேசுவேன். அது என்ன மாதிரி பேச முடியும்? உண்மையிலேயே அன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணும்போது தடுமாறும் வார்த்தைகள் வராது. அப்புறம் என் மனைவி முன்னாடி உட்கார்ந்து இருப்பாங்க, அது இன்னும் கொஞ்சம் கூட அப்படி கை கால் உதற ஆரம்பிக்கும். என்ன சொல்றது, தூள் கிளப்புவாங்க. ஆச்சரியமா இருக்குது, எப்படித்தான் நடக்குது, அசாதாரணமான கிருபை போல தெரியும். நான் நினைக்கிறேன், இவங்களுக்காக அல்ல, கூடி வந்திருக்கிற கூட்டத்தின் மேல வச்சிருக்கிற கரிசனையினால ஆண்டவர் வார்த்தைகள் என்ன செய்யறாரு, கொடுக்கிறாரு. ஏன்னா அந்த ஜனங்கள் ஏமாந்துடக்கூடாதுன்னு. அதனால அன்பு சகோதரிகளை, தயவு செய்து ஞாயிற்றுக்கிழமை எங்களை மாய்மானக்காரர்களாக ஸ்டேஜில் நிக்கிறதுக்கு விட்டுடாதீங்க. எங்களுடைய ஹம்பிள் ரெக்வஸ்ட். நாங்களாக இருந்து யாராக நிக்கிறோமா அப்படி போய் நின்று ஸ்டேஜ்ல ஜனங்களை தைரியமா சந்திக்கணும். அதுக்கு நீங்க எங்களுக்கு உதவி செய்யணும். அப்படித்தானேயா? நீங்க உட்கார்ந்துருக்கிறதெல்லாம் பார்த்தா உங்க வீட்டுல எப்படி இல்ல போல தெரியுது. அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஆலோசனைகளை சொல்றது மட்டுமல்ல, தவறுகளை கண்டித்து உணர்த்துறது மட்டுமல்ல, அடுத்து என்ன செய்யறாரு தெரியுமா? வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக என்ன செய்யறாரு, வேண்டுதல் செய்யறாரு. ஒரு பெண்ணுடைய மகத்தான பணி இதல்லவா? பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையான செயல் வெளியில தெரியல, ஆனா வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்யறாரு. ஏற்ற வார்த்தைகளை சொல்லி நம்மளை தேற்றுறாரு. ஒரு பெண் இதை செய்யணும். எவ்வளவு விஷயங்களை ஆண்கள் சமாளிக்க வேண்டியது இருக்குது. சபையில பிரச்சனை, இனி குடும்ப காரியங்களை பார்க்கணும், இதுக்கிடையில நம்ம படிக்கணும், செய்தி ஆயத்தம் பண்ணணும். அந்த நேரங்களில் உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு மிக அவசியம். ஒரு தேவ ஊழியர் ஊழியத்தின் ரொம்ப தைரியமானவர் தான், அஞ்சா நெஞ்சர் தான், அசாதாரணமான நிலைமையில ஊழியம் பண்ணவர் தான். எவ்வளவுதான் தாங்க முடியும்? ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வந்த போது ரொம்ப சோர்ந்து போயிட்டாரு. சோர்ந்து போன உடனே அன்னைக்கு காலையில எழும்பல, காலையில எந்திரிச்சு 4 மணி நேரம் ஜெபம் பண்ண வரான், 4 மணி நேரமோ 2 மணி நேரமோ ஜெபம் பண்ண வரான். அன்னைக்கு அதுவும் பண்ணல, பேசாம படுத்துட்டாரு.
இந்த அம்மா பார்த்துருக்கு, என்ன இவர் இன்னைக்கு எந்திரிக்கவே இல்லை ஜெபம் பண்றதுக்கு, தெரியுது அவருக்கு சோர்ந்து போயிட்டாரு அப்படின்னு. கடைசியில என்ன வழக்கமா எந்திரிக்கிற நேரத்தில் எந்திரிக்கிறீங்க, சரி இப்ப எந்திரிச்சுதாரு, பெரிய எந்திரிச்சுதாரு, காத்து காத்து இருந்து எந்திரிக்கல உடனே கடைசியில இந்த அம்மா என்ன பண்ணது தெரியுமா, வெள்ளக்காரங்க வந்து யாராவது தங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அந்த துக்கத்தை வெளிப்படுத்துறதுக்கு அடையாளமாக கருப்பு உடை அணிவாங்கல்ல, அந்த மாதிரி கருப்பு உடைய அணிஞ்சு பக்கத்துல வந்து உட்கார்ந்துக்கிட்டு அப்படின்னு பெருமிச்சு விட்டுருக்குது. இவர் அப்படியே அரவர தூக்கத்துல, சும்மா தூக்கமெல்லாம் கிடையாது, அரவர தூக்கத்துல அப்படியே நிம்மதி இல்லாம படுத்திருக்கிறவர் பெருமூச்சு சத்தம் கேட்டோன்னே டக்குன்னு முடிச்சு பார்த்திருக்கிறாரு. என்னம்மா என்னாச்சு என்னாச்சு, ஏன் இந்த உடை அணிஞ்சிருக்கிற, யார் இறந்தது? அவன் அந்த அம்மா சொல்றதுக்கு கொஞ்சம் பிகு பண்ணிச்சு, பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்லிச்சு, இயேசு கிறிஸ்து இறந்துட்டாரு, நம்ம ஆண்டவர் செத்து போயிட்டாரு, நம்ம ஆண்டவர் செத்து போயிட்டாருன்னு சொன்ன உடனே சடார்னு எந்திரிச்சார். என்ன ஆச்சு உனக்கு? மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிற வேதவசனம் அவரை குறித்து, அவர் செத்து போயிட்டாரா, என்னாச்சு உனக்கு? அப்பதான் அந்த அம்மா சொன்னது, இல்ல நீங்க இப்படி படுத்திருக்கிறத பார்த்தோன்னே அவர் செத்து போயிட்டாரு போல, அந்த சோகம் தாங்க முடியாம நீங்க இப்படி படுத்திருக்கீங்கன்னு நான் நினைச்சேன். அப்பதான் அந்த உணர்வு வந்தது. அவர் தான் மார்ட்டின் லூதர். யோசித்து பாருங்க, அந்த அம்மாவினுடைய அணுகுமுறை எப்படி இருக்கு பாத்தீங்களா? சபையா ஊரு ஊரா போய் காலையில அதிகாலையில் எந்திரிச்சு 4 மணிக்கு ஜெபம் பண்ணணும், தியானிக்கணும் அப்படின்னு பெரிய பிரசங்கம் பண்ணிட்டு வந்துருங்க. இங்க 7 மணி வரைக்கும் படுத்து கிடங்க. இப்படி இருந்தா ஊழியத்துல என்ன ஆசீர்வாதம் இருக்கும்? பிரசங்கம் பண்ற மாதிரி நடக்க வேண்டாம் இப்படின்னு ஆரம்பிச்சா அவனுக்கு என்ன தோணும்? அதோட ரியாக்ஷன் வேற மாதிரி வரும். அப்போ சொல்லக்கூடிய பயனுள்ள ஆசைகளை சொல்ல வேண்டிய முறைப்படி நல்ல வழியில சொல்றது மிகுந்த பயனை கொடுக்கும். ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா அமெரிக்காவில் போய் பேசும்போது சொன்னாரு, அமெரிக்காவில் இருக்கிற என்ன சொல்றது, கணத்திற்குரிய கணவான்களே கணவாட்டிகளே அப்படின்னு பேச ஆரம்பிச்சு, அமெரிக்கர்களிலே பாதி பேர் முட்டாள்கள் என்று நான் அறிவேன் அப்படின்னாரு. அமெரிக்காவில் பாதி பேர் முட்டாள்னு நான் அறிவேன் அப்படின்னாரு. விடுவானுங்களா? இப்ப நானே இங்க உட்காந்து பவுல போசலன் சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக நானே இங்க நின்றுகிட்டு புத்தி இல்லாதவர்கள்னு ஆரம்பிச்சா என்னை சும்மா விட்டுருவீங்களா? என்ன கல்ல எடுத்து அடிக்க மாட்டீங்க, வார்த்தையினாலே என்னை கொண்டு விடுவீங்க. அவர் அப்படித்தான் பேசினார். உடனே கூட்டத்துல கலகம் வந்துருச்சு. கலகம் வந்து மன்னிப்பு கேட்கிறாங்க. கூட்டத்தை ஏற்பாடு பண்ணவங்களும் பயந்துட்டாங்க. கடைசியில இவரை நான் இதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லிட்டு இவர் மேலே எந்திரிச்சு போய் சொன்னாரு, பிரியமானவர்களே, நீங்க என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் சொல்ற வார்த்தையை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா நீங்க இவ்வளவு ஆத்திரப்பட மாட்டீங்க. நான் என்ன சொன்னேன்? அமெரிக்காவில் பாதிக்கு மேலான பாதி பேருக்கு மேல நல்ல புத்திசாலிகள்னு நான் சொன்னேன். இதை நீங்க இப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஓ இப்படியா சொன்னீங்க, நாங்க இப்படி இல்லை புரிஞ்சுட்டோம், சாரி அப்படின்னு சொன்னாங்க. என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒண்ணுதான். பாதி பேருக்கு மேல புத்திசாலிகள் இருக்கீங்கன்னு சொன்னா மிச்சம் இருக்கிற பாதி பேரு முட்டாள்கள்னு அர்த்தம். அதை நேரடியா சொன்னதுனால ஆத்திரம் வருது, மறைமுகமா சொன்னதுனால அவர் காரியத்தை சாதிக்கிறாரா? அப்ப நம்ம பேசக்கூடிய பேச்சு ரொம்ப கவனம். அதனால நம்ம ஏற்ற வேலையில அந்த வார்த்தைகளை சொல்லி தேற்ற வேணும் கணவன்மார்களை. இங்க யோபினுடைய மனைவி அந்த விஷயத்துல தப்பு பண்ணிட்டா. ஆனா ஒரு விஷயம் வந்தபோது பயந்து போயிட்டான் ஒரு புருஷன். ஏற்ற வேலையில ஆலோசனை சொல்லி அவனை என்கரேஜ் பண்ண ஒரு மனைவி இருக்கா தெரியுமா? எஸ், மனோபா. நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள்.
விஷயத்தை புரிஞ்சுக்கிட முடியாம திணற. அப்ப சார் நீங்க நினைக்கிறது மாதிரி இல்லைங்க. ஆண்டவர் நம்மளை கொல்லணும்னு நினைச்சிருந்தா நம்ம செலுத்தின இந்த தகன பலியெல்லாம் அவர் என்ன செஞ்சிருக்க மாட்டாரு, ஏற்றிருக்க மாட்டாரு. அப்போ ஏற்ற வேலையில ஆலோசனை சொல்லி அவனுடைய அந்த தவறான புரிந்து கொள்ளுதலை திருத்துகின்ற ஒரு மனைவி. இது மாதிரி ஒரு ஊழியருக்கு ஒரு மனைவி கிடைக்கிறது எவ்வளவு நல்லா இருக்கும். நீங்க அந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். ஆகையினால ஊழியர்களுடைய மனைவி கவனிக்க வேண்டிய விஷயம் இது. அப்புறம் இந்த மாதிரி உள்ள குடும்பங்கள் வேதத்துல நாம் அதிகமா வாசிக்கிறோம். சகரியா, எலிசபெத் தம்பதிகள், அவங்கள பற்றி உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமான ஒரு குடும்பம். 2 பேரையும் ஒரு தராசுல வச்சோம்னா தட்டுல கரெக்டா இருப்பாங்க. இதை நான் மிகப்படுத்தி சொல்லல, பைபிளே அப்படிதான் சொல்லுது. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட கட்டளைகளின்படியும் நியாயங்களின்படியும் நடந்து இருவரும் தேவனுடைய சந்நிதியில் குற்றமற்றவர்களாய் இருந்தார்கள். 2 பேரும். சில வேளைகள்ல ஊழியர்களுடைய மனைவியை பற்றி பேசுறது, அவர் பிரதர், அவரு ரொம்ப சாது அப்புறானியா இருப்பார். ஆனா அந்த சிஸ்டர் இருக்கிறாங்களே கடுமையானவங்க, அப்பப்பா கடுமையானவங்க. இந்த ஊழியர் நாசமா போறதுக்கு காரணமே அந்த பிரதர் நான் நினைக்கிறீங்க, அவரு தங்கமான மனுஷன், அந்த சிஸ்டர் தான். அது இருக்கிற வரைக்கும் இந்த ஊழியம் வளராது. இப்படின்னு சொல்றத நான் மட்டும் இல்ல, நீங்களும் கேட்டிருப்பீங்க. சும்மா தெரியாத மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. உண்மைதான். பலருடைய ஊழியத்தினுடைய தோல்விக்கு பின்னால அந்த மனைவிகளுடைய ஒத்துழையாமை, நடந்து கொள்ளுகின்ற முறை காரணமா அமையும். அந்த மாதிரி அமையக்கூடாது. எவ்வளவு விஷயங்களை சொல்லணும்னு இருக்குது, ஆனா நேரம் இல்லாத அடுத்த குறிப்புக்கு வர்றேன். அப்போ ஒரு ஊழியக்காரருடைய குடும்பம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். மனைவிமார் தங்களுடைய பங்கை சரியான முறையிலே நிறைவேற்ற வேண்டும். மட்டுமல்ல, பிள்ளைகள் ரொம்ப முக்கியமானது. ஒரு தடவை விசுவாசிகள் ஊழியக்காரங்களுடைய பிள்ளைங்களை வானத்திலிருந்து நேர இறங்கி நம்ம வீட்டுல பொத்துன்னு விழுந்தவங்கன்னு நினைக்கிறாங்க. எதிர்பார்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஆனா அவங்களும் பாவீங்க, நம்மளும் நம்ம பெற்ற பிள்ளைங்களும் பாவீங்கன்னு அவங்களுக்கு தெரியுமோ தெரியாது, அது என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஊழியக்காரனுடைய பிள்ளைங்களா எதிர்பார்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஒரு கூட்டத்துல செய்தி கொடுத்து முடிச்சுட்டு இறங்கி வர்றாங்க. இறங்கி வந்த உடனே ஒரு பொண்ணு வந்தது, ஒரு சகோதரி அங்கிள், உங்களை நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. சரி, நீங்க நம்ம சபைக்கு கிடைச்சிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிம்மா, ஆனா உங்க பையன் அப்படி இல்லையே. என்னன்னா, குற்றாலத்துல நடந்த கேம்ப்ல என் பையன் உட்கார்ந்து இருக்கிறான். நான் தைரியமா சொல்றேன், குற்றாலத்துல நடந்த ஒரு கேம்ப்ல அந்த சிறுவர்கள் நிகழ்ச்சியில, அந்த சிறுவர் ப்ரோக்ராம்ல அப்படின்னு சின்ன பையன். அப்போ அந்த பொண்ணு அந்த நடத்தி இருக்கும் போல தெரியும். அப்போ ஏதோ மனப்பாட வசனம் சொல்றதோ அல்லது கேள்விக்கு பதில் சொல்றதோ ஏதோ ஒன்று வந்த சந்தர்ப்பத்துல அது எதிர்பார்த்தது மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் அமையல. அடுத்து என்னைய பார்க்கும்போது டக்குன்னு கேட்குது. நான் என்ன சொல்ல முடியும்? பாலிமானவருடைய பையனாது அப்படின்னு நான் ஆச்சரியப்பட்டேன். என்ன அங்கிள் அப்படி? அப்ப நான் சொன்னது, என் பையன் வானத்திலிருந்து நேரடியா வந்தது இல்லப்பா, மற்ற பிள்ளைங்க மாதிரி தான் என் பிள்ளைங்க. ஆனா இப்போ அவன் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறான், சபையில பிரசங்கம் பண்ணுவான், ஆண்டவருக்காக பிரயாசப்படுறான். இப்ப நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால வீட்டுல உள்ள பிள்ளைங்க 3 பிள்ளைங்கள்ல மூத்த 2 பேரு சிறு வயதிலேயே ரட்சிக்கப்பட்டு இப்ப ஆண்டவருக்காக பிரயாசப்படுறாங்க. அவங்களுடைய லெவல்ல ஆண்டவருக்கு எப்படி உண்மையா இருக்கணுமோ இருக்கிறாங்க. இதே மாதிரி ஒரு கூட்டத்துல போய் இருக்கும்போது ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வரும்போது, என் மகன் பதில் சொல்ல வேண்டிய சந்தர்ப்பம் வரும்போது இப்படி பதில் சொல்லி இருக்கிறாங்க.
உடனே அவர் சொல்லியிருக்கிறார், அது அப்படி இருக்க முடியாது. உடனே அது அப்படி இருக்காது, இது இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் நான் தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உடனே அவர் கேட்டிருக்கிறார், நான் பேரை சொல்லலை, இது நீ யாருமா அப்படின்னு கேட்டிருக்கிறார். உடனே மகன் சொல்லியிருக்கிறா, இவ சொல்றதுக்கு முன்னாடியே பக்கத்தில் உள்ளவங்க சொல்லி அந்த பொண்ணுங்க சொல்லியிருக்குது, பாலிமகன் பிரதருடைய மகன் அப்படின்னு. அப்ப நீ சொல்றது சரியாதான் இருக்கும். அவர் என்ன சொன்னாரு தெரியாது. அப்ப நீ சொல்றது சரியாதான் இருக்கும். அப்ப அதை என்கிட்ட வந்து திரும்ப சொன்னாங்க, இப்படி நடந்துச்சு அப்படின்னு. அப்ப அதை கேட்கும்போது மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. அப்ப நான் சொல்ல வர்ற விஷயம், ஒரு ஊழியக்காரனுடைய ஊழியத்துக்கு அலங்காரமாக இருப்பது பிள்ளைங்க. பிள்ளைங்க அதை கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி அதற்கு நேர் எதிர்மறையா கேட்கும்போது எப்படி இருக்குது. அதனால தயவு செய்து இங்க பிள்ளைங்க வந்திருக்கிறீங்க, உங்க பெற்றோர்களுடைய நலனை கருத்துல கொண்டு இன்னும் கொஞ்சம் கூட திறந்து சொல்றதா இருந்தா, உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா, உங்களுடைய நன்னடக்கையும் உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் அலங்காரமாக இருந்து அவங்களுக்கு பேர் எடுத்து கொடுக்கலைன்னா, அவங்க ஊழியம் அடிபடுங்கிறது மட்டுமல்ல, கர்த்தருடைய நாமத்துக்கு அவகீர்த்தி வருங்கிறது மட்டுமல்ல, உங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். இத மனசுல வச்சாவது பிள்ளைங்க பெற்றோர்களுக்கு மகுடமாக விளங்கணும். கடைசியாக ஒரு குறிப்பு சொல்லி நான் முடிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தம்முடைய வாழ்க்கையில எழுதுகின்ற கடைசி நிருபம். ஏற்கனவே நான் இந்த நிருபத்தை பத்தி சொல்லும்போது ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னேன், அந்த வாசிக்கிற பழக்கத்தை பத்தி சொல்லும்போது, அவர் வாசிக்கிற பழக்கமுடையவராக இருந்தார். அதை இந்த நிருபத்துல இருந்து நான் சொன்னேன். அதுல பவுல் அப்போஸ்தலன் ரோமாபுரியில ஜெயில இருக்கிறாரு. அவருக்கு மரண தண்டனை தீர்ப்பு கொடுக்கப்பட்டாச்சு. ஒரு சில தினங்கள்ல சாக போறாரு. அந்த சாவை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில தன்னுடைய ஆவிக்குரிய மகனுக்கு எழுதுகின்ற நிருபத்துல என்ன சொல்றாரு? 6வது வசனத்துல 4:6 2 தீமோத்தேயு 4:6. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்திருவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்திருவார். கடைசி ஒரு பிரியா விடைபெற்று செல்லுகின்ற ஒரு வாசகம். மகனே தீமோத்தேயுவே, நான் இப்பொழுதே பானபலியா பார்க்கப்பட்டு போறேன். தேகத்தை விட்டு பிரியும் காலம் என்று, அந்த பிரியும் காலம் என்று சொல்வதை நம்முடைய மரணத்தை பற்றி சொல்ற. அந்த பிரியும் காலம் அப்படிங்கிறதுக்கு கிரீக்ல உபயோகிச்சிருக்கிற வார்த்தை அனாலுசிஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. அனாலுசிஸ் என்ற அந்த வார்த்தை கிரேக்கர்கள் 4 விதமான அர்த்தத்தில் பயன்படுத்துவார்கள் என்று வில்லியம் பார்க்லே தம்முடைய புத்தகத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். அதுல முதலாவது கருத்து என்ன தெரியுமா? என்ன அர்த்தத்தில் அந்த வார்த்தையை பயன்படுத்துவார்களாம்? நுகத்தடியிலே பூட்டப்பட்ட ஒரு மாடு, ஒரு ஜோடி மாடு அல்லது சிங்கிளா ஒரு மாடு, ஏதோ நுகத்தடியிலே பூட்டப்பட்ட மாடு என்ன நோக்கத்திற்காக அந்த நுகத்தடியிலே பூட்டப்பட்டதோ, அந்த வேலை முடிந்த உடனே அதை அந்த எஜமான நுகத்தடியில் இருந்து அந்த மாட்டை என்ன செய்கிறான்? அவிழ்த்து விடுகிறான். அப்படி அவிழ்த்து விடுவதற்கு உபயோகிக்கக்கூடிய வார்த்தை தான் இது. அப்ப இதை நாம் பவுல் அப்போஸ்தலனுடைய அனுபவத்துக்கு ஒப்பிட்டு கொண்டு வந்தால் நாம் என்ன சிந்திக்க முடியும்? பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, இப்படி சொல்றாரு, தீமோத்தேயுவே, ஏறக்குறைய 45 ஆண்டுகளுக்கு முன்னாடி பரம எஜமானன் என்னை சந்தித்தார். அவருடைய நுகத்தடியை என் கழுத்திலே சுமத்தினார். தமஸ்கு பட்டணத்தின் நுழைவாயில் அண்டையிலே நான் தேவனுடைய சபையை துன்புறுத்துவதற்காக சென்று கொண்டிருந்த போது அவர் என்னை சந்தித்தார். ஆண்டவரே, எஜமானனே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று கேட்டேன். அந்த நிமிஷத்தில் அவரது நுகம் என் கழுத்தில் மாட்டப்பட்டது. பசி, பட்டினி, அடி,
கல்லறி, நிந்தைகள், அவமானங்கள் இதெல்லாம் சகித்து ஏறக்குறைய 45 ஆண்டு காலமாக இந்த எஜமானனுடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்காக சேவை செய்கிறேன். இப்போது என்னுடைய வேலை முடிகின்ற நேரம் வந்துவிட்டது. என்னுடைய வேலை முடிந்து விட்டபடியினால் என் எஜமானன் என்னை இந்த நுகத்தடியிலிருந்து என்ன செய்கிறார்? அவிழ்த்து விடுகிறார். என்னை நுகத்தடியிலிருந்து அவிழ்த்து விடுகிறார். நான் இளைப்பாறுதலுக்காக போகிறேன் என்ற அர்த்தத்தை மனதிலே வைத்துக் கொண்டு ரொம்ப சிம்பிளா சொல்றாரு, நான் விடைபெற்று செல்லுகிறேன், தேகத்தை விட்டு பிரிந்து. ஆமர்மையானவர்களே, நீண்ட காலமாக பல்வேறு விதமான போராட்டங்களை அனுபவித்த அந்த இறை ஊழியர், அந்த தேவதாசன் தன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடித்து இளைப்பாறுதலுக்குள்ளாக அனுப்பப்படுகிறார். நுகத்தடி கழட்டியாச்சுன்னா வேலை முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஒரு நாளிலே நம்முடைய மேல் மாட்டப்பட்டிருக்கிற அந்த நுகத்தடியை ஆண்டவர் அவிழ்ப்பார். அது அவிழ்க்கிற நேரம் நம்முடைய மரணமாக இருக்கலாம், அல்லது அவருடைய வருகையாக இருக்கலாம். அந்த நேரத்தில் அந்த நுகத்தடி அவிழ்க்கப்படும். வேலை முடிந்ததும் அந்த மாடு அதற்கென்று ஒதுக்கப்பட்ட அந்த இளைப்பாறுதலான இடத்திற்குள்ளே பிரவேசிப்பதை போல நாமும் நித்தியத்திற்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். என்ன சந்தோஷமாக இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருது. யோவான் திருமுழுக்கருடைய அப்பாவை பற்றி ஒரு குறிப்பு வரும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், லூக்கா 1ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். பாத்தீங்களா? அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டுக்கு போனான். வேலை முடிஞ்சது, வீட்டுக்கு போனான். வேலை முடிஞ்சது, எஜமான நுகத்தடியிலிருந்து அவிழ்த்து விடுறாங்க. இளைப்பாறுதலுக்குள்ளாக அந்த மாடு செல்லுகிறது. வித்தியாசமான காலங்களிலாக இந்த நுகத்தை ஏற்றுக்கொண்டார். 1982 ஆண்டிலிருந்து இந்த நுகத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். ரட்சிக்கப்பட்டது 75, ஞானஸ்நானம் எடுத்தது 76, இறையியல் படிப்பு முடித்து ஊழியத்திற்காக நான் கடந்து வந்து ஊழியம் செய்ய துவங்கினது 82. அங்கீகரிக்கப்பட்ட ஊழியராக திருச்சபைகளின் நடுவிலே அங்கீகரிக்கப்பட்ட ஊழியரானது 85. அன்றிலிருந்து இன்று வரை இந்த நுகத்தடியை நான் சுமந்து கொண்டு வருகிறேன். மேடு பள்ளங்கள் உண்டு, ஏற்றத்தாழ்வுகள் உண்டு, நற்கீர்த்திகள் உண்டு, துர்க்கீர்த்திகள் உண்டு. எங்கிருந்தெல்லாம் என்ன சொல்றது, உற்சாகம் ஊட்டக்கூடிய வார்த்தைகள் வரும் என்று எதிர்பார்க்கின்ற இடத்தில் எதிர்மறையான தாக்குதல்களும் வந்தது உண்டு. அதற்கு சமமாக எதிர்பாராத இடத்திலிருந்து ஊக்கமான வார்த்தைகளை கேட்கும்படியான வாய்ப்பையும் ஆண்டவர் தந்து வருகிறார். இப்படி விதவிதமான அனுபவங்களினூடாக நடத்தி செல்லுகிறார். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், என்னுடைய நுகத்தடியில், என்னுடைய கழுத்தில் இருந்து என் எஜமான அந்த நுகத்தடியை ஒரு நாளிலே நீக்கி வைப்பார். அப்போது என்னுடைய வேலை முடிந்துவிட்டது என்ற அந்த திருப்திகரமாக அந்த நித்தியத்திற்குள்ளே பிரவேசிப்பதற்கு தயாராவேன். அதை நினைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. முடிச்சுன்னு சொல்ல, போராடினேன்னு சொல்ல. அப்ப பவுலப்போஸ்தலனுடைய வாழ்க்கையின் அந்த கடைசிக்கு போகும்போது, அவருடைய வாழ்க்கையை பின்னிட்டு பார்க்கும்போது அவருக்கு திருப்தி இருக்கிறது, திருப்தி இருக்கு. இப்ப நம்ம மனசுல கை வச்சு சொல்லி பார்ப்போம், நாமே கேட்டு பார்ப்போம். நம்ம இத்தனை வருஷமா ஊழியம் செய்யறோமே, நம்ம ஊழியத்தின் மேல நமக்கு திருப்தி உண்டா? நான் நல்லா செஞ்சிருக்கிறேன், கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்கு தகுந்தாற் போல நான் செய்து முடிச்சுட்டேன். ஆஹா ஓஹோன்னு பெரிய அளவுல ஸ்பர்ஜன் மாதிரி, டிஎல் மூடி மாதிரி, ஜார்ஜ் முல்லர் மாதிரி, பில்லிகிரஹாம் மாதிரி பெரிய நிலைமையில செய்தாதான் பெரிய நிலைமையில செஞ்சேன்னு அர்த்தம் இல்லை. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற தாளத்தை உபயோகிச்சு நம்மளை எந்த வரையறைக்குள்ள வச்சிருக்கிறாரோ அந்த வரையறைக்குள்ளே இருந்து கொண்டு நான் நல்ல ஓட்டத்தை முடிச்சுட்டேன்னு திருப்தியா சொல்ல முடியுமா? அவன் தன் ஊழியத்தை முடித்த பின்பு தன் வீட்டுக்கு போனான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊழியத்தை முடிக்கிற வரைக்கும் யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். வெளிப்படுத்துற விசேஷத்துல சொல்லியிருக்கு, அந்த 2 சாட்சிகள் வந்து பிரசங்கம் பண்றாங்க. வேதத்துல வாசிக்கிறோம், அவங்களுடைய சாட்சியின் நாட்கள்
முடிந்த போது மிருகம் அவர்களை என்ன செய்தது? கொலை செய்தது. அந்த இடத்துல மிருகம் சொல்றது அந்திகிறிஸ்து. அவங்களுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின போது மிருகம் கொலை செய்தது. அப்ப என்ன அர்த்தம்? அது வரைக்கும் கை வைக்க முடியல. என் அன்பு ஊழியர்களே, அருமையான தோழர்களே, சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்மை ஊழியத்திற்காக அழைத்திருக்கிறார். தம்முடைய மகிமையான சேவைக்காக கூப்பிட்டிருக்கிறார். பல்வேறு விதமான அனுபவங்களினூடாக நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். வரவேற்பு நடுவிலே, எதிர்ப்புகளின் நடுவிலே அவர் நம்மை நடத்துகிறார். சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கை இப்போதே முடிந்து விடுமோ, நம்முடைய ஊழியம் இதோட தொலைஞ்சிடுமோ என்று சந்தேகப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுங்க, ஊழியம் தேவனுடையது. நம்மை அழைத்தவர் அவர். நம்மை கொண்டு அந்த நோக்கத்தை, திட்டத்தை நிறைவேற்றுகின்ற அந்த கடைசி நேரம் வரை உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஒன்றும் ஆகாது. கர்த்தர் காப்பார். ஏன்? ஊழியம் அவருடையது, நாமும் அவருடையவர்கள். அதை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் நம்முடைய முழு பாதுகாப்பையும் அவர் எடுத்துக்கிறாரு. சொன்னாலே யேசபேல், நாளைக்கு உன் தலையை வாங்கிடுவேன், நீ உன்னோட ஆட்டம் எல்லாம் இன்னைக்குதான், இதோட முடிஞ்சு போச்சு, நாளைக்கு நான் உன் தலையை வாங்கிடுவேன் அப்படின்ட்டார். எலியா தீர்க்கதரிசி பேரை கேட்டாலே அரசனிலிருந்து ஆண்டி வரை நடுங்குவார்கள். ஒரு கேள்வி கேட்டா 2 பதில் சொல்வார். அப்படிப்பட்ட தைரியசாலி. இஸ்ரவேல் ஒரு தடவை தற்செயலா காட்டுல வச்சு 2 பேரும் பார்த்துட்டாங்க, ராஜாவும் எலியாவும். ராஜா கேட்டான், இஸ்ரவேலின் வீட்டை கலங்க பண்ணுகிறவன் நீதானே? பதில் என்ன? ஒரு சொல்லுதான் பதிலா சொல்லணும். ஆமாங்கணும், இல்லைன்னா இல்லைங்கணும். இவர் என்ன சொல்லிட்டு போட்டாரு? 2வது ஒரு வார்த்தை அந்த பேரை பேச வைக்க கூடாதுன்னு நினைச்சாரா என்னமோ தெரியல. நான் இல்ல, நீயும் மொப்பை விடுந்தான் அப்படின்ட்டு. இஸ்ரவேலின் வீட்டை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் தான். கேட்ட கேள்வி 1, பதில் 2. அந்த மாதிரி தைரியசாலி. இப்ப இந்த மங்கையினுடைய சபதத்தை கேட்டவுடனே சோர்வு கேட்டது. சில வேளைகளை எவ்வளவு திறமசாலியான ஆண்களை சமாளிச்சிடறோம், அம்மாமார்களுக்கு முன்னாடி ரொம்ப அடங்கி போக வேண்டியிருக்கு. சில வேளைகளில் நம்முடைய தைரியம் எல்லாம் இந்த நேரத்துல தான் வரும். அப்போ சோர்ந்து போயிட்டாரு. என்னை எடுத்துக்கொள்ள ஆண்டவரேன்னு சொன்னார். அவர் சபதம் விட்டாலே நடந்ததா? இல்லை. ஆண்டவருடைய நேரம் வந்த போது அவரே எடுத்துக்கொள்கிறார். இவர் சொன்ன அர்த்தத்தில் அல்ல, அவர் வச்சிருந்த திட்டத்தில். என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, அவன் தன் ஊழியத்தை முடித்து தன் வீட்டுக்கு போனான். நாமும் இந்த கூட்டம் முடிந்து, இந்த 3 தின அனுபவங்கள் முடிந்து நம்முடைய இல்லங்களுக்கு திரும்ப போகிறோம். இது ஒரு நிழல். ஆனால் ஒரு நாளிலே ஆண்டவர் நம்மை வச்சிருக்கிற இடத்துல இருந்து நம்முடைய ஊழியங்களை செஞ்சு முடிச்சுட்டு இளைப்பாறுதலுக்காக போக போகிறோம். நித்தியத்திற்குள்ள பிரவேசிக்க போகிறோம். அந்த அனுபவம் வரும்போது மனநிறைவோடு நம்முடைய கண்களை மூடணும். அப்படிப்பட்ட நிலைமையில நம்மை நாமே கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நமக்கு புதிய கிருபையை தரும்படி ஜெபிப்போம். வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்வோம். ஒரு புதிய பலத்தோடு இந்த இடத்தை விட்டு திரும்பி செல்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார் என்ற அந்த பாடலின், அந்த பரலோகமே என் சொந்தமே, அந்த பாடலின் ஓரிரு சரணத்தை, குறிப்பிட்ட இந்த சரணத்தை பாடி ஜெபிக்கலாம்.